ஒரு நாள் முல்லா நஸ்ருதீன் தனது கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு சந்தோஷமாக ஊருக்குள் சென்று கொண்டிருந்தார். ஆஹா, கழுத மேல சவாரி பண்ணிக்கிட்டே போறது எவ்வளவு சுகமா இருக்கு. அப்போது வழியில் ஒரு கிராமவாசி முல்லாவை பார்த்தார். அவர் முல்லாவிடம் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். முல்லா, நீங்க கழுதை மேல உட்கார்ந்து போறீங்களே, பாவம் அந்த கழுதை உங்க எடையும் சுமந்து கஷ்டப்படுதே. அவர் சொல்றதும் சரிதானே. பாவம் இந்த கழுதை. சரி, இனிமேல் நான் நடந்தே போறேன். அப்படிச் சொல்லிவிட்டு முல்லா கழுதையிலிருந்து இறங்கினார். இருவரும் நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். சிறிது தூரம் சென்றதும் இன்னொரு கிராமவாசி முல்லாவை பார்த்தார். முல்லா, உங்ககிட்ட கழுதை இருக்கும்போது நீங்க ஏன் நடந்து போறீங்க? அத சவாரி செய்யத்தானே வச்சிருக்கீங்க. அட, அதுவும் சரிதானே. கழுதை இருக்கும்போது நான் ஏன் நடக்கணும்? சரி, மீண்டும் கழுத மேலேயே போறேன். முல்லா மீண்டும் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டார். ஆனால் கொஞ்சம் தூரம் சென்றதும் இன்னொருவர் முல்லாவை பார்த்து குறை சொல்ல ஆரம்பித்தார். முல்லாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் சொல்வது சரி? தான் என்ன செய்தாலும் ஏன் எல்லாரும் குறை சொல்கிறார்கள்? அப்படியே குழப்பத்துடன் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் முல்லாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அந்தச் சிரிப்பு முல்லாவுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. முல்லா ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தார். பிறகு திடீரென்று ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தார். அவர் கழுதையை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டார். இனிமேல் யாராலும் என்னை குறை சொல்ல முடியாது. இப்போ சந்தோஷமா? கழுதை என்னை சுமக்கல, நான் தான் கழுதையை சுமக்கிறேன். இப்போ சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? இதை பார்த்த ஊரில் இருந்த எல்லாரும் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆனால் முல்லா மட்டும் எதுவுமே நடக்காதது போல கழுதையை தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அன்று முல்லா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டார். எல்லாருடைய பேச்சையும் கேட்டு எல்லாரையும் திருப்திப்படுத்த முயன்றால் கடைசியில் நம்முடைய நிலைதான் வேடிக்கையாகிவிடும்.